படத்துல வந்து அத 100 கோடிக்கு விஜய் அண்ணாவுக்கு அடிச்சு கொடுத்து அத ஹிட் அடிச்சதும் அவருதான். இன்னைக்கு 2025ல துப்பாக்கி அதாவது கன் மாபியாவை ஒழிச்சு இன்னைக்கு அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சது நம்ம முருகதாஸ் தான். அதுல ரொம்ப பெருமை கொள்கிறது இந்த தமிழ்நாடு. ஓகேவா, இவங்க வந்து கண்ணை வந்து தமிழ்நாட்டுல இறக்கிடணும்னு பாக்குறாங்க. டேய், சப்பாத்தி திங்கிற உங்களுக்கு அவ்வளவு இருந்தா தக்காளி சோறு பிரியாணி சோறு சாப்பிட்டு வகை வகையா சாம்பார் சாதம் சாப்பிட்ட எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டி இருக்கிறாரு படத்துல நம்ம முருகதாஸ் அண்ணன். ஓகேவா, இந்த மண்ண அதே மாதிரி சிவகார்த்திகேய மதராசிடா மொகராசிடா அப்படின்னு ஒவ்வொரு சீனுக்கும் அந்த கட்டுக்கட்டா சாங்க வைக்கிறாங்கடா. அந்த மதராசி சாங்க சூப்பரா இருக்கு. எங்க தமிழ்நாட்டை எவன் அழிக்க நினைச்சாலும் அவனை நாங்க ஒழிச்சு பாத்துருவோன்னு எடுத்திருக்கிறாங்க கண்டென்ட். இதுதான் ஒன்லைன் கதை. அது போக கைய ஊனி காரணம் போட்டு நானும் வளர்ந்தேன், என்னை யாரு தூக்கி விட்டது விஜய் டிவிடா, அதுலயும் கலக்க போகுது யாருக்கு வந்து இன்னைக்கு இந்த படத்தை வேற லெவலுக்கு அவரோட அல்டிமேட் நடிப்பு இல்லாம ஓகேவா நார்மல் நடிப்பை கொண்டு வந்து சூப்பரா காமெடியும் அவரே பண்ணிட்டாரு. ஓகேவா, கதாநாயகனும் அவரே பண்ணிட்டாரு. சிவகார்த்திகேயன் சூப்பர் நடிப்பு. நன்றி. வேற நெகட்டிவ் எதுவுமே இல்லடா. டே, வில்லன் கூட ஒரு பஞ்ச் டயலாக் கொடுத்திருக்காருடா. எவன் கையில துப்பாக்கி இருந்தாலும் அங்க நான் தான் வில்லன். எப்படி அங்க கூட பாசிட்டிவ் தான்டா இருக்குது, நெகட்டிவே இல்லடா. எவனாவது நெகட்டிவ் எடுக்கிறீங்கன்னா ஆந்திரா பாட்டு தாண்டி போய் எடுத்துக்கங்கடா. லவ் சீன் இல்ல, மனசு. அதாவது எங்க அடிபட்டு கீழே விழுந்தாலும் மனித நேயத்தை காப்பாத்துற மாதிரி அங்க ஒரு எண்ணம் தோணுது பாரு, அத வரம்னு சொல்றாங்க. யாருக்கு எது ஒண்ணுனாலும் ஓடி போய் உதவுறவன் அவன் தெய்வத்துக்கு சமம்னு சொல்றாங்க. அதுதான் வந்து பஞ்ச் டயலாக். அதுதான் இதுல கண்டென்ட்டா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா கம்பேக்கா தான் இருக்கணும். ஓகேவா, துப்பாக்கி எப்படி அவரே கொண்டு வந்தாரோ மாப்பியாவும் அவரே ஒழிச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய கம்பேக்கா தான் இருக்கணும். ஓகேவா, கண்டிப்பா கம்பேக்ட் தான். ஆமா, அதான்டா. அதுக்கு ஒரு துப்பாக்கி அண்ணன் கையில கொடுத்தாருல, அந்த துப்பாக்கி எதுக்குன்னா இந்த படத்தை நாங்க வந்து மாபியா கேங்ல வச்சு ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. அந்த துப்பாக்கியை நீ போய் பாத்துக்கன்னு அண்ணன் கொடுத்திருக்காரு. அதுதான் கண்டென்ட். அந்த படம் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஓகேவா, இதுதான் உண்மை. அக்கா சொன்னா நன்மை. ஓகேவா, ஒரு சில பேர் வந்து சின்னதா லாக் இருக்கு இன் பிட்வீன்லன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த லாக் உண்மையா இருக்கா இல்ல தல? இப்ப வந்து ஒருத்தனுக்கு பிரேக் அப்னு வச்சுக்கோ, நான் கதை சொல்றேன், அவனுக்கு போடுறா தானே இருக்கும். அப்ப எப்படி இருக்கும் நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் கதை நம்ம படம் பார்த்தா அவர் பிரேக் அப் சொல்றா போல, அதான் கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் அல்டி, புரியுதா இல்லையா? அவன் மொத்தம் சொல்றேன்னா கேட்காதீங்க. இப்ப நானே எனக்கு லவ் ஃபெயில் ஏறி இவர்கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோ, இவருக்கு அது போரி. அது மாதிரி அவங்க மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா மத்த ஆடியன்ஸை கெடுக்க கூடாது. நான் சொல்றது ப்ரோ, இன்ட்ரோல் பிளாக்லாம் நீ அச்சுக்கவே முடியாது ப்ரோ. ஃபைட்டே ஸ்டார்ட், ஃபைட்டுக்காகவே படத்துக்கு வரலாம். இந்த ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிக்கலாம், லவ்வர்ஸ், சிங்கிள்ஸ், பசங்க என்ன வேணும் உங்களுக்கு? பிரேக்கப் வேணுமா? பிரேக்கப் இருக்கு. லவ் வேணுமா? லவ் இருக்கு. எமோஷன் வேணுமா? எமோஷனல் இருக்கு. ஃபைட்னா அல்டிமேட்டா இது ப்ரோ. ஃபைட் மாஸ்டருக்கு நான் வேணா பண்ணலாம். டைரக்டர் டீமா துப்பாக்கி படத்துடைய டீம் தான் எடுத்திருக்காங்க. சோ இதோட ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு ப்ரோ ரெஃபரன்ஸ். ஐயோ வாய்ப்பு இல்ல. அவரோட எப்படின்னா நான் ஒரு ரோல் அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. துப்பாக்கி அவர் படம், டைரக்டர் படம். சும்மா ரெஃபரன்ஸ் வைக்க தான் செய்வாங்க, யாரா இருந்தாலும் வைப்பாங்க. சும்மா 2-3 ரெஃபரன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவும் 5க்கு 5 கொடுக்கலாம் ப்ரோ. 5 ஏன்னா ஆக்ஷன் மூவி நல்லா பார்ப்பேன் ப்ரோ. ஆக்ஷன் தான் ப்ரோ. ஆக்ஷன்ல தான் படமே ஓடுது. ஆக்ஷனுக்குனா எப்படின்னா நான் ஒரு ஹீரோ அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு அடி அவனோட அடியில எனக்கு அந்த மாதிரி கேரக்டர். நான் படம் பார்க்கும்போது எனக்கு அப்ப அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி இருக்கு படம் பார்க்க ப்ரோ. இவரோட வந்து இவருக்கு எத்து இதுல புரியுதுங்களா இல்லையா? இவரோட ரோல் இவரு 100% சூப்பரா பண்ணிக்கிறாரு. வில்லனோட ரோல் அவரும் 100% சூப்பரா பண்ணிக்கிறாரு. யாருமே எதுவுமே கம்மியா பண்ணல. ஆக்சுவலி நான் வந்து எஸ்கே
வெறி அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும், பைத்தியம். நான் வந்து ஒரு சீன்லயும் ஒரு இதுலயும் நான் ரொம்ப ரசிச்சேன். எனக்கு ஓவராலா படம் பிடிச்சது. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா ஃபைட் சீன் செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு அப்படி சொல்லி சொன்னாங்க. பட் நான் என் தலைவனை ரொம்ப ரசிச்சேன். அவரோட ஸ்டைல் தான், ஃபைட்டிங் ஸ்டைல் தான். இது வரைக்கும் இருந்தது ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்ப இருக்கிறது ஃபைட் காட்டி இருக்கிறது வந்து சூப்பர். பிரிச்சுட்டாங்க. இன்டர்வெல்ல முடிஞ்சா தொடரா பார்க்கலாம் அப்படி சொன்ன அந்த லைன் செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வில்லனோட கம்பேக், துப்பாக்கி எவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தாண்டா அப்படி சொல்ல செம்மையா இருந்துச்சு. கடைசியா துப்பாக்கில ஒரு வில்லனை பார்த்தா நடுங்குற மாதிரி இருக்கும், இதுல அது அப்படி இருந்துச்சு. வில்லனுக்கு இருக்கு. அதே மாதிரி நீங்க தீவிர எஸ்கே ரசிகர் சொன்னீங்க, அப்ப இந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் டெஃபினட்டா நீங்க ஆமா ருக்மிணி வசந்துக்கும் எஸ்கேக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி செம்மையா இருக்குண்ணா. அந்த லவ்க்காக அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் அதுல சொல்லிருப்பாங்க. படம் எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்களா? சாட்டிஸ்ஃபைடா? நான் வந்து எஸ்கே ஃபேனா, எஸ்கேக்காக தான் போனேன், எக்ஸ்பெக்டேஷனோட போல. ஆனா பட் வின் பண்ணிடணும்னு போனேன். பட் ஏஆர் முருகதாஸ் கம்பேக் கொடுத்துட்டாரு. ஓகே, எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணாங்க. எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணாங்க. நானும் டிசப்பாயிண்ட் ஆகாம பண்ணிரணும்னு போனேன். நைஸ், ஓவரால் நைஸ். புதுசா இருந்தது எந்த ஒரு விஷயம் எஸ்கே கிட்ட இந்த படத்துல நான் இந்த ஒரு விஷயம் வந்து ஹைலைட்டா பாக்குறேன்னா எஸ்கேவோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவர் இமோஷன்லாம் எப்படி இது பண்ணாங்களோ அதை நல்லாவே சூப்பரா வித் ஆக்ஷனோட சூப்பராகவே டெலிவர் பண்ணிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் படத்தை பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, இது முருகதாஸ் படம் மாதிரி இல்ல, லோகேஷ் கனகராஜ் நெல்சன் படம் மாதிரி இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, யூத்துக்கு எதெல்லாம் ரசிப்பாங்களோ அதப்புறம் வச்சு செஞ்சிருக்காப்ல. இவரு யங்ஸ்டரா மாறிட்டவரோ நம்ம தெரியல. 2 ஃபிளாப் கொடுத்தாப்ல. எனக்கு டவுட் என்னன்னா, தர்பார் சரியா போகல, சிக்கந்தெல்லாம் ரொம்ப மோசம். இதுல வந்து எஸ்கே வேற கையில கிடைச்சிருக்காப்ல. எஸ்கேக்கு பார்த்தா மெகா ஹிட், ஒரு 360 கோடி கலெக்ஷன் பண்ண அமரன் படம். சோ இந்த படத்தை என்ன பண்ண போறாப்ல பாப்புன்னு சொல்லிட்டு வந்தோம். பயமா இருந்துச்சு, ஆரம்பத்துல இருந்து பயமா இருந்துச்சு. படம் வந்து இதுவரை தமிழ் சினிமா சொல்லாத ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காப்ல. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மது, மாது, சூது எல்லா கலாச்சாரம் வந்துச்சு. இன்னும் கன் கலாச்சாரம் வரல. கன் கலாச்சாரம்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தமிழோட அமைதி பூங்கா வந்து கிட்டு போயிடும். கன் கலாச்சாரத்தை வந்து முறியடிக்கான்னு என்ஐஏ டீம் வந்து இங்க டெல்லியில இருந்து வந்து இறங்குறாங்க. அவங்க எப்படி முறியடிச்சாங்க, அதுல எஸ்கேவோட பங்கு என்ன அப்படிங்கறது அந்த படத்தோடைய ஒற்றை லைன். இந்த கதையை வச்சு மூவ் பண்ணிருக்காங்க. இதுல எங்கடா வந்தான் ஹீரோ தான் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்ல. அந்த என்ஐஏ டீம் வந்து இவனை சிமுலேட் பண்ணி விட்டு, ஏன்னா மைல்டு ஸ்பாய்லரா ஒன்று சொல்றேன், எஸ்கே இந்த படத்தை ஒரு சைக்கோ. அந்த சைக்கோ வந்து இவனை சிமுலேட் பண்ணவொன்னே என்னென்னலாம் சேட்டை பண்றாங்க. பழைய எஸ்கே ஸ்டைல்ல ஃபுல்லா கவுண்டர் தான். இன்டர்வல் பிளாக் பாத்தீங்கன்னா தெரியும், சரியான லூசு பேடா நீ அப்படி சொல்லலாம். எஸ்கே அந்த அளவுக்கு பண்ணிருக்காப்ல. அந்த சீன்ல இருந்து படத்தை எகிர வச்சுட்டாப்ல. ஹாப்பியா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். ருக்மிணி வசந்த் வந்து ஏசை விட ரொம்ப நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க. அவங்களோட ரோல் வந்து இந்த கோர் நாட்டிலேயே அவங்க உள்ள வர்றாங்க. அவங்கள வச்சுதான் சிமுலேட் பண்ணுவாங்க. அந்த என்ஐஏ நடிச்சிருக்கிறது வந்து பிஜு மேனன். அவரும் பாத்தீங்கன்னா கலக்கலன்னு கலைக்காப்ல. வித்யுத் ஜம்மான் வந்து இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ஷாட் ஹை ஸ்பீட் ஷாட் வந்து எஸ்கேக்கு வச்சாருன்னா 100 ஷாட் வித்யுத் ஜம்மாலுக்கு வச்சிருக்காப்ல. அது எஸ்கே தெரிஞ்சு வச்சாப்ல. எனக்கு மட்டும் விட்டுட்டா உனக்கு வச்சுட்டா மாமான்னு சொல்லியிருப்பாப்ல. அதையும் தாண்டி வித்யுத் ஜம்மானுக்கு வச்சது புலிசட்ட மாற அடிக்கடி சொல்லுவாப்ல. படத்துல வந்து ஹீரோயின் தாண்டி வில்லனுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்க போறீங்கடா, திருந்துங்கடான்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை இனிமே அவர் சொல்ல மாட்டார்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரிவ்யூல பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு வில்லனை வந்து இந்த படத்துல செம்மையா பண்ணிருக்காங்க. அவர் சொல்ற மாதிரி லாஜிக் மிஸ்டேக்லாம் நிறைய இருக்கதான் செய்யும், இல்லாம இருக்காது. கமர்ஷியல் படங்கும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதெல்லாம் உடச்சி எறிஞ்சு இந்த படம் வந்து வெளியில வந்திருக்கு. நான் ரொம்ப திருப்தி, ஃபேமிலியோட வந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை சின்ன ஸ்லோ இருக்குது. ஆனா இன்டர்வல் பிளாக் எப்ப ஸ்டார்ட் ஆச்சோ அங்க இருந்து பிச்சுக்குச்சு படம் ஃபாஸ்ட். இன்டர்வல் பின்னாடிலாம் வந்து பயங்கர ஃபாஸ்ட். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் பண்ண முடியாது. துப்பாக்கி ஆல்மோஸ்ட் அந்த படத்துல வந்து வித்யுத் ஜமால சாவடிக்காம இருந்தா இந்த மதராசிங்கிற டைட்டில் தூக்கி போட்டுட்டு துப்பாக்கி 2ன்னு வச்சிருந்துருக்கலாம். அந்த அளவுக்கு இது இருக்கு.